வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது இப்போ அப்படியே குக்கருக்கு மாற்றிடலாம். சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போடுங்க. முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. இதை இப்போ ஒரு 3-4 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தோலை எடுத்துடணும். இது ஆறுனதும் அப்படியே கையிலேயே நல்லா மசிச்சிருங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்க்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேருங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்குன்னு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், இதோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 4 இல்லைன்னா 5 பூண்டு நல்லா பொடியாக நறுக்குனது. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதோ இங்கே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க. இதையும் நல்லா வதக்கிக்கணும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும். இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இதோ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்து மறுபடியும் வதக்க ஆரம்பிக்கலாம். எல்லா மசாலா வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கருணக்கிழங்கை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. இது எவ்வளோ நேரம் நல்லா பரட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் பரட்டுங்க. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறிட்டே வாங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி நான் சேர்த்துட்டேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இதோ நம்மளோட மசியல் ரெடி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.